ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாத் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், சஃப்ராஸ் கான், உருவில் பட்டேல், கார்த்திக் சர்மா இவங்களில் யார் பிளேயிங் லெவலில் ஃபிட்னஸாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது ஏன் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேயிங் லெவல் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆயுஷ் மாத்ரே அலாங் வித் டீம் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ணுவார். ஸோ ஒன் டவுன் ருத்ராஜ் கெய்க்வாட். அப்படியே பார்த்தீங்கன்னா டிவால் பிரேவிஸ் வரலாம், இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேயர் வரலாம். அந்த பிளேயர் அப்படியே வச்சுக்கலாம். அது கார்த்திக் சர்மாவாக இருக்கலாம், இல்லை சஃப்ராஸ் கானாக இருக்கலாம், இல்லை உருவில் பட்டேலாக இருக்கலாம். பட் அது டிவால் பிரேவிஸ்க்கு முன்ன பெண்ணு இருக்கலாம். ஸோ அப்படியே சிவம் துபே, பிரசாந்த் வீர், MS தோனி, நேதன் எல்லிஸ், நூர் அகமத், மேட் ஹென்றி. இம்பாக்ட் பிளேயர் வந்து கலீல் அகமத் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் என்னுடைய பிளேயிங் லெவல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பட் டில் நவ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்குல்ல. ஸோ நாவலூரில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நெட் ப்ராக்டிஸு. ஸோ ஒரு அனலைஸ் வந்துருக்குல்ல. ஸோ அது ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்து முடித்தேன். அந்த அனலைஸில் நான் பார்த்த வரைக்கும் எப்படி அவங்க அவுட்புட் எடுத்திருக்காங்க நான் சொல்கிறேன். ஸோ 3 பேரும் நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சஃப்ராஸ் கான், உருவில் பட்டேல் அண்ட் கார்த்திக் சர்மா. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருவில் பட்டேல் நல்ல ஸ்கோர், அதாவது 4.5 ஸ்டார் வாங்கியிருக்காரு அவுட் ஆஃப் 5. ஸோ பயங்கரமான ஹிட்டிங் அபிலிட்டி காட்டியிருக்காரு. போடுற எல்லா பாலையும் வெறித்தரமாக அடிச்சிருக்காரு. ஸோ என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, அடுத்த கட்டமாக வந்து மேனேஜ்மெண்ட்டு இவர் ஏன் நம்ம வந்து பவர் பிளேவில் வந்து செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் மேட்ச்லேருந்து சிமுலேஷன் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அது என்ன சிமுலேஷன்? ப்ராக்டிஸ் மேட்ச், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராக்டிஸ் மேட்ச் வர்சஸ் சிமுலேஷன். ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா பாலும் போடுவாங்க, நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஆடுவீங்க. அதில் உங்கள் வீக்னஸ் பாலை கண்டுபிடிப்பாங்க. அந்த வீக்னஸ் பாலுக்கு உங்கள் கோச் என்ன பண்ணுவார்னா, இந்த பால் நீங்கள் இப்படி ஆடலாம், இல்லை இந்த ஷாட் ஆடுறது கஷ்டமாக தான் நீங்கள் ஸ்கூப் ஆடலாம், சம்திங் ஒரு இனோவேட்டிவ் ஷாட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வழியில் உங்களுக்கு நல்லா வந்து நீங்கள் ஆட்டு போகட்டு. இது ப்ராக்டிஸு. பட் ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க, எல்லா ஷாட்டுமே நீங்கள் ஆடுறீங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சிமுலேஷன் கொண்டு போவாங்க. சிமுலேஷன் வந்து 2 டீமாக பிரித்து உங்களுக்கு மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பவுலர் வந்து போட வைப்பாங்க. ஸோ அது ஸ்பின்னர்ஸாக இருக்கலாம், ஃபாஸ்ட் பவுலராக இருக்கலாம், சீமஸ் நல்லா போகிறவங்களா இருக்கலாம், ஸ்விங் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ அதுலேயே உருவில் பட்டேல் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பர்டிகுலர் சிமுலேஷன் மேட்ச்சில் ஒரு டார்கெட்டு 2 விக்கெட் போயிடுச்சுப்பா. இப்போது இந்த பவர் பிளேயில் இன்னும் ஒரு 3 ஓவர் 45 ரன் ஸ்கோர் பண்ணணும். மேபி சேசிங் ப்ரெஷராக இருக்கலாம். இந்த டைமில் நீ ஆடி காட்டுன்னு சொல்லி நல்லா டைட் பாலாக போட வைப்பாங்க. ஸோ அதுலேயும் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 to 12 6 அடிக்கிறார். நான் அந்த 15 பால் நான் சொல்லலை, போட்ட எல்லா பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாலில் ஒரு 8 to 12 6 அசால்ட்டாக அடிக்கிறார் 20 பாலில். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்து பவர் பிளேயில் ஆட வைக்கலான்ற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க சிஎஸ்கே. ஸோ அவர் அப்படியே வச்சுட்டு சஃப்ராஸ் கான்கிட்ட போயிருக்காங்க. சஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கொஞ்சம் சொதப்பிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலீல் அகமத்தோட அந்த அவர் லெஃப்ட் ஆர்ம் பவுலரில் அவரோட இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் பால் கொஞ்சம் ஜகா வாங்கியிருக்காரு. ஸோ அது நீங்கள் சிஎஸ்கே ஆப்லேயே பார்க்கலாம், அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவர் மிஸ் பண்ணுறது எல்லாமே வருது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு கொஞ்சம் ஜகா வாங்குறாரு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே இதெல்லாம் வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரை வந்து சிமுலேஷன் கொண்டு போயிருக்காங்க. சிமுலேஷனில் கொடுத்த டார்கெட்டை அவரால் அடிக்க முடியல. ஏன்னு கேளுங்க, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடிருக்காரு. ஓகே சீமரை விட்டுருங்க, ஸ்பின் பவுலிங் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்பு இல்லை வந்து இந்த ஸ்வீப் அடிச்சு ஆடுறது அப்படின்னு ஆடிருக்காரு. அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ் பண்ணுறதுனால ஸ்வீப்புக்கு என்ன பண்ணிட்டாங்க, லெக் சைடில் ஆளை போட்டாங்க. ஸோ அவரால் வந்து சிங்கிள் தான் எடுக்க முடியுது, அந்த பாலுக்கு பவர் பிளேவும் அவரால் கண்டெயின் பண்ண முடியல. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஆளை போட்டதுனால அவர் டவுன் த கிரவுண்ட் வந்து இறங்கி அடிக்கிறாரு. லைனில் எல்லாமே கேட்ச் ஆகுது, ஜஸ்ட் மிஸ்ல 6 போகுது. மேபி நாவலூர் மேட்ச் பெரிய கிரவுண்டு தான் நமக்கு தெரியும். பட் அவங்களோட சிமுலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து சிஎஸ்கேக்கு வரலை. ஸோ சஃப்ராஸ் கான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வராதனால அவர் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எதாவது கொஞ்சம் வீக்னஸ் பால் எது அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக போக அவர் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. பட் டில் நவ் நாட் இம்ப்ரெசிவ் ஆஸ் பர் சிஎஸ்கே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இம்ப்ரெசிவ் இல்லை. பட் இங்கே என்ன பெரிய ட்விஸ்ட்னா, கார்த்திக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, பவர் பிளே சிமுலேஷன் விட்டுட்டு இவரை ஏன் நம்ம வந்து பவர் பிளே இல்லாத டைமில் ஒரு மேட்ச் ஃபினிஷிங் ரோல் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஆஸ் மச் ஆஸ் எப்படி உருவில் பட்டேல் ஆடினாரோ அதே மாதிரி கார்த்திக் சர்மா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் கார்த்திக் சர்மாவோட சிமுலேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் மேட்ச்சில் எடுத்து போயிட்டு இதுவும் கொடுத்துருக்காங்க. 2 டீமாக பிரித்து கார்த்திக் சர்மா ஆட வச்சிருக்காங்க சிமுலேஷனில் ஆஸ் எ ஃபினிஷர் ரோல். உங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபினிஷர் ரோலில் செம்ம பிளாஸ்ட் ஆடிருக்காரு, அடின்னு அடிச்சிருக்காரு. அதுலேயும் கவரில் ஒரு ஷாட் அடிக்கிறாரு, பார்க்கவே அற்புதமாக இருக்குது. சிஎஸ்கே ஆப்லேயே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாசிக்காக நிற்கிறாரு, கவரில் 6-4 நல்லா அடிக்கிறாரு. ஸோ ஒரு டார்கெட் செட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து 18 பால் 45 நிமிடம் எப்படி ஆடுவீங்கட்டு. ஸோ அதை பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ அப்படின்னு வரும்போது ஒரு ரியலி இம்ப்ரெசிவாக இருந்ததுனால அவர் இப்போ என்ன பண்ணுறா தெரியுமா, அவங்களுக்கு கார்த்திக் சர்மாவை யார் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறா தெரியுமா,
ஸோ எம்எஸ் தோனி தான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை தாண்டி பவர் பிளேவில் ஆடுற நம்ம உருவில் பட்டியலுக்குமே தோனி தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுறாரு. பட் அதிகமான டைம் யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா கார்த்திக் சர்மா கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு இப்போ வந்து கொஞ்சம் அடி வாங்குறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிச் பாலில் கொஞ்சம் அடி வாங்குறாரு. அண்ட் யோக்கர் பாலில் கொஞ்சம் அவரால் ரன்னை கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அதை எப்படி ஆடலாம் சொல்லிட்டு இப்போ தலை தான் வந்து அவர் டைரெக்டாக வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்படிலாம் அனலைஸ் பண்ணி பார்த்த பிறகு நமக்கு என்ன ஐடியா வந்திருக்குன்னா, சஃப்ராஸ்கான மேபி 1 or 2 மேட்ச் இல்லை ஒரு 4 or 5 மேட்ச் கூட ஹோல்ட் பண்ணுவாங்க. பட் டாப் ஆர்டரில் உருவில் பட்டியல் கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ டவுன் தி ஆர்டரில் கார்த்திக் சர்மா கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. பட் வி ஆப்வியஸ்லி நோ நம்பர் 4 or 5 அங்கே ஒரு இடம் இருக்குது. அது வந்து நம்ம சொன்ன மாதிரி தான், சஃப்ராஸ்கான் உருவில் பட்டியல் கார்த்திக் சர்மா வரும்போது அதில் ஒருத்தர் ஆடிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும் போது அங்கே உருவில் பட்டியலோட பிளேஸ் வந்து ஃபிட் ஆனாலும் இப்போ டவுன் ஆர்டரில் கார்த்திக் சர்மா ஆட வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ தூபேகத்து கார்த்திக் சர்மா வர்றாருன்னா வேர் இஸ் அவர் எம்எஸ் தோனி கோயிங் டு பிளே? டெஃபினட்டாக ஒரு ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, மேபி இம்பாக்ட் பிளேயராக தான் அவர் ஆட வைக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் வந்து கார்த்திக் சர்மாவுக்கு க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த நெட் ப்ராக்டிஸ் அனலைஸ் வந்து கிடைச்சிது. ஸோ அது இன்னும் 2 விஷயம் நல்லா கிடைச்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப நேரம் நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட். ஆப்வியஸாக வேணும், ருத்ராஜ் கெய்க்வாட் தான் நைட்லாம் ஆடிட்டு இருக்காரு அவர் ப்ராக்டிஸு. பட் அதை தாண்டி சர்ப்ரைஸாக ஒரு நேம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா. ஸோ அவரே அவ்வளோ நேரம் பண்ணுறாரு தெரியல. மேபி ஒரு திட்டத்தோடு இருக்கலாம். பட் சிஎஸ்கேவோட திட்டமே எனக்கு புரியல. ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் இனிமேல் ஃபினிஷிங் ரோல் பண்ணுவார். பட் இங்கே வந்து கார்த்திக் சர்மாவை கொஞ்சம் அனுப்பி விட்டு கொஞ்சம் எப்படி ஆடுறான் இயர்லி கேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ண போகிறாங்களா என்ன தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் தலைவர் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்ற ஒரு கேள்வியும் வருது. ஸோ இன் பிட்வீனில் அவர் வந்து அகமதாபாத் போனார், மும்பை போனார்னு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க பட்சத்தில் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நிற்குது. ஸோ இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து சேரல. சஞ்சு அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தூபேலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாள் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் அப்டேட் இப்போதைக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறதுல உருவில் பட்டியலுக்கு ஒரு ரேங்கோ, கார்த்திக் சர்மாவுக்கு ஒரு ரேங்கோ கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உருவில் பட்டியல் தான் டாப் ஆஃப் த ஆர்டரில் வரப்போறாரு. ஸோ டவுன் த ஆர்டரில் வந்து கார்த்திக் சர்மா வரப்போறாரு. அதெல்லாம் இல்லை ப்ரோ, எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு சஃப்ராஸ்கான் தான் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ ஆக இன்னொன்று சொல்லிடுறேன், மேத்யூ ஷாட்டுக்கு வந்து ஜஸ்ட் எ ஸ்மால் இன்ஜுரி, நாட் பிக் இன்ஜுரி, லெஃப்ட் டேர்மில் தான். ஸோ அவர் வந்து ஆல்ரெடின்னு சொல்கிறாங்க. சூன் ஈ ஆல்சோ வில் ஜாயின் இன் அவர் கேம்ப் சூன். ஸோ டோன்ட் வரி. ஸோ டீமில் வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் இயர் நம்ம என்ன புலம்பிட்டு இருந்தோம், எவனாவது ஆடுங்கடா, ஏதாச்சும் ஆடுங்கடா, எப்படியாச்சும் ஆடுங்கடா புலம்பித்த டீமை ஒப்பவங்களாம் ஒரே ஒரு சீசனில் யாரை ஆட வைக்க போகிறோம், எப்படி இவர் ஆட வைக்க போகிறோம், இவனும் ஆடுறான். இன்னொன்று சொல்ல மாட்டேன், அமன் கான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அமன் கான் போட்டு பொழக்கிறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பார்த்த மாதிரியே இருக்குது ப்ரோ அமன் கான் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு குரூப் வேறு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ ராமகிருஷ்ணா கோஷ் ஃபென்டாபிளஸ் பிளேயர், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், செம எபிலிட்டி இருக்குது, சிக்ஸிங் எபிலிட்டி, ஃபினிஷ் பண்ணுவான், அதெல்லாம் நல்ல ஒரு பவுலரு, நாம் ஏன் கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நம்பியே போனோம், டெஃபினெட்லி நம்ம ஒரு பவுலர் நமக்கு தேவை, 6th பவுலர், அது ஏன் ராமகிருஷ்ணா கோஷா கூட சொல்லிட்டு எக்கச்சக்க ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பட் என்னோட பிளேயிங் லெவலில் இப்போ எனக்கு என்ன ஃபிட் ஆகுதுன்னா, டெஃபினட்டாக நான் கடைசியாக ஒரு பிளேயிங் லெவன் சொல்லிடுறேன். ஸோ டாப் ஆஃப் த ஆர்டரில் உருவில் பட்டியல் வரப்போறாரு, டவுன் த ஆர்டரில் கார்த்திக் சர்மா வரப்போறாரு. ஸோ என் தலைவர் நம்ம அதாவது சொல்லக்கூடாதான், நம்ம தலைவர் இம்பேக்ட் பிளேயராக தான் வருவாரோ அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டுக்கு எனக்கு வந்துட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் உங்கள் பிளேயிங் லெவன், எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் பிளேயிங் லெவன் நீங்கள் சொல்லுங்கள். பை கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ கைஸ், அப்படியே என்னுடைய அதாவது சில பேர் நம்மளை கிண்டல் போடுவாங்க ஏதோ பேசிட்டு இருக்காட்டு, மார்ச் 22 மேபி ஓஜி வெர்சஸ் கரண்ட் சிஎஸ்கே ஸ்குவாடோட மேட்ச் இருக்கலாம் நான் சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் அது நிஜமாக இருக்குது. சூப்பர் ஃபேன்ஸ் மீட்டப் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன், அதுவும் நிஜமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. அந்த வீடியோவை நான் வந்து எண்டில் லிங்க் பண்ணுறேன், அதையும் பாருங்கள், உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பை.